பண்ணா என்ன தப்பு? குடும்ப செலவுக்கு பிச்சை எடுக்கவா? பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, இயற்கை விவசாய மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரும் 19ஆம் தேதி பிரதமர் மோடி கோவை வருகிறார். நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் தொழில் செய்கிறேன். நான் யாரையும் மிரட்டி பணம் பறிக்கவில்லை. என்னுடைய தொழில் நான் செய்கிறேன். என்னுடைய விவசாய தொழிலை நான் செய்கிறேன். நான் அரசியல் செய்கிறேன். இதில் எதை நீங்கள் தவறாக பார்க்கிறீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? எனது குழந்தைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்ய வேண்டுமானாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று கையை கட்டி போட்டு வைத்தீர்கள் என்றால் நான் எதை சாப்பிடுவேன்? என் காருக்கு எங்கிருந்து டீசல் போடுவேன்? இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டவில்லை என்றால் சொல்லுங்க, வரி கட்டவில்லை என்றாலும் சொல்லுங்க. நான் எந்த தொழிலை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இங்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு யாருக்கு பாதிப்பு இருக்கிறது? எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கும் உரிமை இருக்கிறது. கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை. ஓடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய வேலையை செய்வதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது. விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கிறது. எனக்கு பொருட்கள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன். எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. என்னால் பல விஷயங்களை செய்ய முடியும். அரசியலும் செய்வேன். 24 மணி நேரத்தை கை கடிகாரம் கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கிறேன். நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்கிறேன். சோம்பேறியாக வீட்டில் இருக்காதீர்கள். நீங்களும் பல இடத்திற்கு செல்லுங்கள். வெளிநாட்டில் சென்று டெக்னிக் கற்றுக்கொண்டு இந்தியாவில் செயல்படுத்துங்கள். நன்றாக வாழுங்கள். நிம்மதியாக வாழுங்கள். உங்களது சொந்த காசில் வாழுங்கள். ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு என்ன தொழில் செய்கிறார்? பணம் அவருக்கு எங்கிருந்து வருகிறது? ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது. குற்றம் செய்தவர் திருப்பி குற்றம் செய்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை உளவுத்துறை உள்ளிட்ட பிரிவினர் பக்காவாகத்தான் இருக்கின்றனர். ஆனாலும் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் இதற்கு தனி கவனம் கொடுக்க வேண்டும். சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.